வெல்கம் டு மதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் கொள்ளுப்பருப்பு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் கொள்ளுப்பருப்பை போட்டு நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கணும். வறுத்த கொள்ளுப்பருப்பை கழுவி குக்கரில் மாற்றிக்கணும். மாற்றிட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் எல்லாம் போட்டுக்கணும். சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சால்ட் 1 ஸ்பூன், நல்லெண்ணெய் 1 ஸ்பூன், தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். விசில் போட்டு 6 to 7 விசில் விட்டுறணும். இன்னொரு கடாய் எடுத்து இதில் ஆயில், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம், கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் வேக வச்ச கொள்ளுப்பருப்பை மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரு பல்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அரை பல்ஸ் பண்ணதை இதில் கொட்டிடுங்க. நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் வேக விடுங்க. கொள்ளுப்பருப்பு கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடும்.